நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவர் சுண்டல் பால் கறி செய்ய போகிறோம். அதுக்கு காலிஃப்ளவர் ஒன்று, கட் பண்ண வெங்காயம், பீன்ஸையும் நான் வந்து ஒரு 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். பாருங்கள், குக்கரில் வேக வச்சாச்சு. சுண்டல் சோயாபீன்ஸும் என்ன பண்ண போகிறோம், இந்த காலிஃப்ளவரு சுண்டல் சோயாபீன்ஸு மூணையும் வச்சு அரைக்கிறதுக்கு தேங்காய் 2 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 முந்திரி பருப்பு, சோம்பு 1 ஸ்பூனு. இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்ம மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டோம். கிழங்கு பால் கறி செய்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டோம். அதில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். தாளிக்கிறதுக்கு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை பொரியட்டும். நம்ம சுண்டலை வந்து வேக வச்சு சுண்டலையும் சோயாபீன்ஸு இதை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை நான் பொன்னிறமாக வதக்கிக்கிறேன். வெங்காயம், தேங்காய் ஜாரில் அரைச்சி வச்ச விழுது இருக்குது, அதை நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த காலிஃப்ளவரை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அப்போயே மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். சுடுதண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கணும். வடிகட்டி எடுத்து வைக்கணும். இப்போ காலிஃப்ளவரை நம்ம வதக்கிக்கிறோம். லாஸ்ட்டாக தான் இந்த சுண்டலையும் சோயாபீன்ஸையும் சேர்க்க போகிறோம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். காலிஃப்ளவர் வதங்கிடுச்சு. நம்ம தேங்காய் விழுதை அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்க்குறோம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். காலிஃப்ளவர் வந்து வேகணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இது நல்லா வேகணும். இது வேகட்டும். இப்போ நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் வேகட்டும், கொதிக்கட்டும். காலிஃப்ளவர் வந்து நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் இந்த சுண்டலையும் சோயாபீன்ஸும் சேர்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். சுண்டலையும் சோயாபீன்ஸையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் வந்து கடைசியாக லாஸ்ட்டாக சேர்க்குறோம். இது வேக தேவையில்லை, காலிஃப்ளவர் மட்டும் வெந்தால் போதும். இது மசாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையா இதில் சேர்த்துடலாம். இப்போ இது 2 மினிட்ஸ் வந்து நம்ம அடுப்பில் இருக்கட்டும். இது ஒரு 2 கொதி வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம். நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவரு சுண்டல் சோயாபீன்ஸ் வச்சு பால் கறி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. பாருங்கண்ணா, நான் ஒரு 2 கொதி வரட்டும். பாருங்கள், காலிஃப்ளவர் பால் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் பால் கறி ரெடி ஆயிடுச்சு.
நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் காலிஃப்ளவர் பால் கறி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம்.